அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய புத்தனாவது சுலபம் என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். புத்தனாவது சுலபம். சிறுகதை. அருண் இரவிலும் வீட்டிற்கு வரவில்லை. பின்னிரவில் பாத்ரூம் போவதற்காக எழுந்து வந்தபோது கூட வெளியே பார்த்தேன். அவனது பைக்கை காணவில்லை. எங்கே போயிருப்பான்? மனைவியிடம் கேட்கலாமா என்று யோசித்தேன். நிச்சயம் அவளிடமும் சொல்லி கொண்டு போயிருக்க மாட்டான். கேட்டால் அவளாகவே அருண் எங்கே போயிருக்க கூடும் என்று ஒரு காரணத்தை சொல்வாள். அது உண்மையில்லை என்று எனக்கு நன்றாகவே தெரியும். பிறகு எதற்கு கேட்டுக்கொள்ள வேண்டும்? பல நாட்கள் அருண் பின்னிரவில்தான் வீடு திரும்பி வருகிறான். இப்போது அவனுக்கு 24 வயதாகிறது. இன்ஜினியரிங் படிப்பை கடைசி வருஷத்தில் படிக்காமல் விட்டுவிட்டான். இனிமேல் என்ன செய்ய போகிறான் என்று கேட்டபோது பார்க்கலாம் என்று பதில் சொன்னான். பார்க்கலாம்னா என்ன அர்த்தம் என்று கோபமாக கேட்டேன். பதில் பேசாமல் வெறித்த கண்களுடன் உதட்டை கடித்து கொண்டே தன் அறைக்குள் போய்விட்டான். என்ன பதில் இது? பார்க்கலாம் என்றால் அதை எப்படி எடுத்துக்கொள்வது? கடந்த 5 வருடமாகவே அருண் வீட்டில் பேசுவதை குறைத்து கொண்டே வருவதை நான் அறிந்திருக்கிறேன். சில நாட்கள் ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டான். அப்படி என்ன வீட்டின் மீது வெறுப்பு? எனக்கு அருண் மீதான கோபத்தை விடவும் அவன் பைக் மீதுதான் அதிக கோபம் இருக்கிறது. அதுதான் அவனது சகல காரியங்களுக்கும் முக்கிய துணை. பைக் ஓட்டி போக வேண்டும் என்பதற்காகத்தானோ என்னவோ தாம்பரத்தை அடுத்துள்ள பொறியியல் கல்லூரியில் படிக்க சேர்ந்து கொண்டான். சில நாட்கள் என் அலுவலகம் செல்லும் நகர பேருந்தில் இருந்தபடியே அருண் பைக்கில் செல்வதை கண்டிருக்கிறேன். அப்போது அவன் என் பையனைப் போலவே இருப்பதில்லை. அவன் அலட்சியமாக பைக்கை ஓட்டும் விதமும் தாடி வளர்த்த அவனது முகமும் காண்கையில் எனக்கு ஆத்திரமாக இருக்கும். அருண் சிகரெட் பிடிக்கிறான், அருண் பியர் குடிக்கிறான், அருண் கடன் வாங்குகிறான், அருண் யாருடனோ சண்டையிட்டிருக்கிறான், அருண் அடுத்தவர் சட்டையை போட்டு கொண்டிருக்கிறான். உறவினர் வீட்டு திருமணத்துக்கு அருண் வருவதில்லை. அருண் ஒரு பெண் பின்னால் சுற்றுகிறான். அருண் காதில் கடுக்கன் போட்டிருக்கிறான், கையில் பச்சை குத்திருக்கிறான், தலைமயிரை நிறம் மாற்றி கொண்டு விட்டான். இப்படி அவனை பற்றி புகார் சொல்ல என்னிடம் 100 விஷயங்கள் இருக்கின்றன. எல்லாவற்றிற்கும் அவனது ஒரே பதில் மௌனம் மட்டுமே. என் வீட்டில் நான் பார்க்கவே வளர்ந்து நான் பார்க்காத ஆளாக ஆகி கொண்டிருக்கிறான் அருண். அவனது 16 வயது வரை அருணிற்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிடுவான், எதற்கு பயப்படுவான் என்று நன்றாக தெரியும். ஆனால் 17 இருந்து இன்று வரை அவனை பற்றி கேள்விப்படும் ஒவ்வொன்றும் எனக்கு வியப்பாகவே இருக்கிறது. சில வேளைகளில் பயமாகவும் இருக்கிறது. நான் அனுமதிக்கக்கூடாது என்று தடுத்து வைத்திருந்த அத்தனையும் என் மகனுக்கு பொசிக்க தந்து உலகம் என்னை பரிகாசப்படுத்துகிறதோ? சில வேளைகளில் குளித்துவிட்டு கண்ணாடி முன் நின்றபடியே நீண்ட நேரம் அருண் எதற்காகவோ வெறித்து தன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த தருணங்களில் யாரோ அந்நியன் நம் வீட்டிற்குள் வந்துவிட்டது போல எனக்கு மட்டும்தான் தோன்றுகிறதா? சாப்பாட்டு தட்டின் முன்னால் உட்கார்ந்த வேகத்தில் பாதி இட்லியை பீத்து விழுங்கிவிட்டு எழுந்து போய்விடும் அவனது அவசரத்தின் பின்னால் என்னதான் இருக்கிறது? ஒரு நாள் மாலையில் வீட்டின் முன்னால் உள்ள இரும்பு கதவை பிடித்து கொண்டு 2 மணி நேரம் யாருடனோ போனில் பேசிக்கொண்டே இருப்பதை பார்த்தேன். எதற்காக இப்படி நின்று கொண்டே போனில் பேசுகிறான்? இவன் மட்டுமில்லை, இவன் வயது பையன்கள் ஏன் நின்று கொண்டே இருக்கிறார்கள்? உட்கார்ந்து பேச வேண்டும் என்பது கூடவா தோன்றாது? அருண் போனில் பேசும் சப்தம் மற்றவர்களுக்கு கேட்காது. வெறும் தலையசிப்பு, முனங்கள், 1-2 ஆங்கில சொற்கள், அவ்வளவுதான். எதற்காக போனில் ஆங்கிலத்திலே பேசிக் கொள்கிறார்கள்? ரகசியம் பேச தமிழ் ஏற்ற மொழி இல்லையா? சில நேரம் இவ்வளவு நேரமாக யாருடன் பேசுகிறான் என்று கேட்க தோன்றும். இன்னொரு பக்கம் யாரோ ஒருவரோடு போனில் 2 மணி நேரம் பேச முடிகின்ற உன்னால் எங்களோடு ஏன் 10 வார்த்தைகள் பேச முடியவில்லை என்று ஆதங்கமாகவும் இருக்கும். உண்மையில் இந்த ஆதங்கங்கள், ஏமாற்றங்கள் எங்களுக்கு உண்டாக்கி பார்த்து அருண் ரசிக்கிறான் என்று கூட நினைக்கிறேன். பள்ளி வயதில் அருணை பற்றி எப்போதுமே அவனது அம்மா கவலைப்பட்டு கொண்டே இருப்பாள். நான் அதிகம் கவலைப்பட்டதே இல்லை. ஆனால் அவன் படிப்பை முடித்த நாளிலிருந்து நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். அவனது அம்மா கவலைப்படுவதை நிறுத்திவிட்டாள். மிகுந்த சிநேக பாவத்துடன் அவனது தரப்பு நியாயங்களுக்காக என்னோடு சண்டையிடுகின்றவளாக மாறி போய்விட்டாள். இதையெல்லாம் எப்படி நடக்கிறது? இல்லை, இது ஒரு நாடகமா? ஒருவேளை நான் தான் தவறு செய்கிறேனோ என்று எனக்கு சந்தேகமாகவும் இருக்கிறது. முந்தைய வருடங்களில் நான் அருணோடு மிகவும் சிநேகமாக இருந்திருக்கிறேன். ஒன்றாக நாங்கள் ஃபுட்பால் ஆடியிருக்கிறோம், ஒன்றாக சினிமாவிற்கு போயிருக்கிறோம், ஒன்றாக ஒரே படுக்கையில் கதை பேசி சிரித்து உறங்கி இருக்கிறோம். என் உதிரம் தானே அவனது உடல்.
பிறகு எப்படி இந்த இடைவெளி உருவானது? வயதால் 2 பேரின் உறவை துண்டித்து விட முடியுமா என்ன? என்ன காரணமாக இருக்கும் என்று ஏதேதோ யோசித்திருக்கிறேன். திடீரென ஒரு நாள் ஒரு உண்மை புரிந்தது. உலகில் உள்ள எல்லா 20 வயது பையன்களுக்கும் வரும் வியாதிதான் அருணையும் பிடித்திருக்கிறது. அதை நான் ஒருவன் சரி செய்து விட முடியாது. அதை வியாதி என்று சொல்வது அவர்களுக்கு கோபமூட்டும். அவர்கள் அதை ஒரு உண்மை, ஒரு விடுதலை, ஒரு ஆவேசம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஏதோ ஒரு அளவு அவர்களை பிடித்து ஆட்டுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பிரச்சனையை பற்றி என்னைப் போலவே உடன் வேலை செய்யும் பிற ஊழியர்களும் கவலைப்படுகிறார்கள். சந்தானமூர்த்தி தனது கல்லூரியில் படிக்கும் மகன் கழிப்பறைக்குள் போனால் வெளியே வர 2 மணி நேரம் ஆகிறது. என்னதான் செய்வான் என தெரியவில்லை என்று புலம்புவதை கேட்கையில் எனக்கு உண்மையில் சற்று ஆறுதலாகவே இருக்கிறது. என்னைப் போலவே பல தகப்பன்களும் இதே மனக்குறையில்தான் இருக்கிறார்கள். நான் மற்றவர்களைப் போல எனது மனக்கவலைகளை அதிகம் வெளியே காட்டிக் கொள்கின்றவன் இல்லை. நானும் பிகாம் படித்திருக்கிறேன். கூட்டுறவு பயிற்சி கல்லூரியில் சிறப்பு பயிற்சி முடித்து பால்வளத்துறையில் வேலை செய்கிறேன். பதவி உயர்வுக்காக தபாலில் தமிழ் எம்ஏ கூட படித்திருக்கிறேன். கடந்த 10 வருஷமாகவே வள்ளலாரின் திருச்சபையில் சேர்ந்து தான தர்ம காரியங்களுக்கு உதவி செய்கிறேன். இந்த நற்குணங்களில் ஒன்றை கூட ஏன் அருண் கைக்கொள்ளவே இல்லை? ஒருவேளை இவையெல்லாம் அர்த்தமற்றவைதானா? நான் தான் அதை புரிந்து கொள்ளாமல் சுமந்து திரிகின்றேனா? நான் படிக்கின்ற காலத்தில் 1-2 பேர் குடிப்பதும் ஊர் சுற்றுவதும் பெண்களை தேடி போவதுமாக இருந்தார்கள் என்பது உண்மைதான். அன்றைக்கு ஊருக்கு 10 பேர் அப்படி இருந்தார்கள். இன்று ஊரில் 10 இளவட்டங்கள் ஒழுங்காக இருந்தால் அபூர்வம். இதெல்லாம் எனக்கு தோன்றுகின்ற புகார்களா அல்லது இதுதான் உண்மையா? இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக யோசிக்க ஆரம்பித்தால் எனக்கு இரத்த கொதிப்பு வந்து விடுகிறது. உண்மையில் இது என்னுடைய பிரச்சனை மட்டுமில்லை, ஆனால் என் பிரச்சனையாகவும் இருக்கிறது. நான் படித்து முடித்தவுடனே திருமணம் செய்து கொண்டு விட்டேன். உண்மையை சொல்வதாக இருந்தால் எனது 24வது வயதில் அருண் பிறந்து 1.5 வயது ஆகிவிட்டான். ஆனால் அருண் இன்னமும் வேலைக்கே போகவில்லை. ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறான்? ஏன் இவ்வளவு மெதுவாக வாழ்க்கையின் மீது பற்றே இல்லாமல் நடந்து கொள்கிறான்? இதுதான் இன்றைய இயல்பா? ஒருவேளை நான் தான் அவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் வண்டி வண்டியாக புகார்களோடு அலைந்து கொண்டிருக்கிறேனோ? அப்படியே இருந்தாலும் என் புகாரில் உள்ள நியாயம் ஏன் மறுக்கப்படுகிறது? இந்த இரவில் கூட படுக்கையில் படுத்தபடியே அருண் எங்கே போயிருக்கக்கூடும் என்று நானாக எதையெதையோ யூகித்து கொண்டிருக்கிறேன். அது என்னை உறங்க விடாமல் செய்கிறது. கற்பனையான பயத்தை உருவாக்குகிறது. அதை ஏன் அருண் புரிந்து கொள்ள மறுக்கிறான்? இந்த நேரம் அருண் என்ன செய்து கொண்டிருப்பான்? நிச்சயம் என்னை பற்றிய நினைவே இன்றி எங்காவது உறங்கி கொண்டிருப்பான். யாரையும் பற்றி நினைக்காமல் எப்படி ஒரு ஆளால் வாழ முடிகிறது? அதுவும் ஒரே வீட்டிற்குள் இருந்து கொண்டு மற்றவர்களை பற்றி எப்படி கவலைப்படாமல் இருக்க முடிகிறது? அருண் எங்களோடு தான் இருக்கிறான். ஆனால் எங்கள் வீட்டிற்குள் அவனுக்காக தனி தீவு ஒன்று இருப்பதைப் போலவே நான் உணர்கிறேன். அங்கே அவனது உடைகள் மட்டுமே காயப்போட்டிருக்கின்றன. அவனது பைக் நிற்கிறது. அவனது லேப்டாப் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் வாங்கி வளர்க்கும் ஒரு மீன் குஞ்சு மட்டுமே இருக்கிறது. வேறு ஒரு மனிதருக்கு அந்த தீவில் இடம் கிடையாது. டேபிள் வெயிட்டாக உள்ள கண்ணாடி கோலத்தினுள் உள்ள மரத்தை எப்படி நாம் கண்ணால் மட்டுமே பார்க்க முடியும்? கையால் தொட முடியாதோ? அப்படியான ஒரு இடைவெளியை நெருக்கம் கொள்ளவே முடியா சாத்தியமின்மையை அருண் உருவாக்கி வைத்திருக்கிறான். அப்படி இருப்பது எனக்கு ஏன் பிடிக்கவே இல்லை? நான் அவனை கண்காணிக்க விரும்புகிறேனா? இது அருண் பற்றிய பிரச்சனை மட்டுமில்லை. பைக் வைத்துள்ள எல்லா இளைஞர்களும் ஒன்று போலவே தான் இருக்கிறார்கள். அருணுக்கு பைக் ஓட்ட யார் கற்றுக் கொடுத்தது? அவனாகவே கற்றுக்கொண்டான். 11ஆம் வகுப்பு படிக்கும்போது ஒரு நாள் அவன் பைக்கில் போவதை கண்டேன். அவன் பின்னால் ஒரு பையன் உட்கார்ந்திருந்தான். ஒரு கையை காற்றில் அசைத்தபடியே அவன் மிக வேகமாக பைக் ஓட்டி போவதை பார்த்தேன். அன்று வீட்டில் பெரிய சண்டையே நடந்தது. உனக்கு ஏது பைக்கு? யார் பைக்கு ஓட்ட கற்றுக் கொடுத்தது? அது யாருடைய பைக்கு என்று கத்தினேன். அருண் அதற்கு பதில் சொல்லவே இல்லை. அவன் ஒரே ஒரு கேள்வி மட்டுமே கேட்டான். பைக் ஓட்டினா தப்பா? பைக் ஓட்டுவது தப்பா என்ற கேள்விக்கு இன்றைக்கு என்னிடம் சரியான பதில் இல்லை. ஆனால் எனது உள்மனது தப்பு என்று சொல்கிறது. காரணம், பைக் என்பது ஒரு வாகனம் இல்லை. அது ஒரு சுதந்திரம். அது ஒரு சாகசம். அப்பாவிற்கும் மகனுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தும் ஒரு சாதனம். அப்பாவை சீண்டி விளையாட மகன் கண்டுபிடித்த ஒரு தந்திரம். அந்த வாகனத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை. இராணுவத்தில் உள்ளவர்கள் பயன்படுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பைக் என்கிறார்கள். ஆனால் அது எப்படியோ பிரபலமாகி இன்று என் வீடு வரை பிரச்சனையாகி இருக்கிறது. இந்த நகரில் பைக்கில் செல்லும் எல்லா இளைஞர்களும் ஒன்று போலமே நடந்து கொள்கிறார்கள். சாலையில் செல்வதை மகத்தான ஒரு சாகசம் என்றே நினைக்கிறார்கள். பல நேரங்கள் எனக்கு தோன்றுகிறது,
பைக்கில் சாலையில் செல்லும் இளைஞனுக்கு அவனை தவிர வேறு மனிதர்கள் கண்ணில் படவே மாட்டார்கள். எந்த ஓசையும் கேட்காது. மொத்த சாலையும் வெறுமையாகி அவன் மட்டுமே செல்வது போல தோன்றும் போல. அதிலும் பைக்கில் செல்லும் போதே செல்போனில் பேசிக்கொண்டு போகும் இளைஞர்களை காணும்போது என்னால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தவே முடியவே இல்லை. அப்படி என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது என்று மனம் பதபதைக்கிறது. ஆனால் அவர்கள் முகத்தில் பதற்றத்தின் ஒரு துளி கூட இருக்காது. திடீரென அவர்களுக்கு கூடுதலான 2 கைகள் முளைத்து விட்டது போலவே நடந்து கொள்கிறார்கள். அருண் பைக் ஓட்டவே கூடாது என்று கண்டிப்பாக இருந்தேன். அப்படி நான் சொல்வதற்கு காரணம் விபத்து குறித்த பயம் என்று ஒரு பொய்யை சொல்லி என் மனைவியை நம்ப வைத்தேன். உண்மையில் நான் பயந்த காரணம், ஒரு பைக் என்பது என் வீட்டிற்கும் இந்த பரந்த உலகிற்குமான இடைவெளியை குறைத்துவிடும். வீட்டிலிருந்து பையனை முடிவில்லாத உலகின் வசீகரத்தை காட்டி இழுத்து கொண்டு போய்விடும் என்று பயந்தேன். ஆனால் அருண் பைக் ஓட்டுவதை என்னால் தடுக்கவே முடியவில்லை. ஒருவேளை நான் திட்டுவதையும் கண்டிப்பதையும் செய்யாமல் போயிருந்தால் பைக் ஓட்டுவதில் அக்கறை காட்டாமல் போயிருப்பானோ என்னவோ. இல்லை, இது சுய சமாதானம் செய்து கொள்கிறேன். அது உண்மை இல்லை. பைக் என்பது ஒரு விஷப்பாம்பு. அது எல்லா இளைஞர்களையும் அவர்களது 20 வயதை தாண்டும் போது கடித்து விடுகிறது. அதன் விஷம் 10 ஆண்டுகளுக்காவது உடலில் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த விஷமேறிய காலத்தில் பைக் மட்டும்தான் அவர்களின் உலகம். அதை துடைப்பதும் கொஞ்சுவதும் பராமரிப்பதும் கோவித்துக் கொள்வதுமாகவே இருப்பார்கள். அருணிற்கு அப்படித்தான் நடந்தது. அவன் 12ஆம் வகுப்பு முடிந்த கோடை விடுமுறையில் நாமக்கல்லில் உள்ள அவனது மாமா வீட்டிற்கு போய்விட்டு புது பைக்கிலே சென்னைக்கு திரும்பியிருந்தான். காலேஜ் போய் வருவதற்காக மாமா புது பைக் வாங்கி தந்ததாக சொல்லியபடியே பைக்கை துடைத்து கொண்டிருந்தான். உனக்கு லைசன்ஸ் கிடையாது, நாமக்கல்லிருந்து ஏன் பைக்கில் வந்த? வழியில் லாரியில் அடிபட்டிருந்தா என்ன செய்வ என்று நான் கத்தி கொண்டிருந்த போது அவன் மௌனமாக ஒரு குழந்தையின் காதை டர்க்கி துண்டால் பதமாக துவட்டுவது போல மெருதுவாக பைக்கை துடைத்து கொண்டே இருந்தான். அதன் பிறகு அவனாக லைசன்ஸ் வாங்கி கொண்டான். நாளடைவில் அந்த பைக்கை தனது உடலில் இன்னொரு உறுப்பை போல மாற்றி கொண்டு விட்டான். சில நாட்கள் காலை 6 மணிக்கு அவசரமாக எழுந்து பைக்கில் வெளியே போய்விடுவான். எங்கே போகிறான்? யார் இந்த நேரத்தில் அவனை வரவேற்கக்கூடியவர்கள்? பைக்கில் சாய்ந்து கொண்டு நின்றபடியே பேசுவதும் பைக்கில் ஏறி உட்கார்ந்து தேநீர் குடிப்பது என்று பைக் இல்லாமல் அவன் இருப்பதே இல்லை. அதற்கு எவ்வளவு பெட்ரோல் போடுகிறான்? அதற்கு பணம் எப்படி கிடைக்கிறது? எதற்காக இப்படி பைக்கில் வெயிலேற சுற்றி அலைய வேண்டும்? எதற்கும் அவனிடமிருந்து பதில் கிடையாது. அவனது அம்மாவிற்கு அருண் பைக் ஓட்டுவது பிடித்திருக்கிறது. அவள் பல நேரங்களில் அருண் பின்னால் ஏறி உட்கார்ந்து கொண்டு கோவிலுக்கு போகிறாள். உயர்கூடை பின்னும் பொருள் வாங்கப் போகிறாள். அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டே போகிறார்கள். ஆனால் என்னால் அப்படி பைக்கில் போக முடியாது. ஒரு நாள் என்னை அலுவலகத்திற்கு பைக்கில் கொண்டு வந்து விட்டபோது கூட அவன் இயல்பாக பைக் ஓட்டவில்லை என்றே பட்டது. அருண் உடலுக்குள் ஒரு கழுகு இருக்கிறது என்பதை ஒரு நாள் நான் கண்டுபிடித்தேன். அந்த கழுகு அவனுக்குள் மட்டும் இல்லை, எல்லா 20 வயதை கடந்த பையன்களுக்குள்ளும் இருக்கவே செய்கிறது. அது வீட்டை விட்டு வெளியேறி மிக உயரமான இடம் ஒன்றுக்கு போய் உட்கார்ந்து கொண்டு தனியாக உலகை வேடிக்கை பார்க்க விரும்புகிறது. தானும் மற்றவர்களும் ஒன்றில்லை என்று சொல்ல துடிக்கிறது. தன்னால் மற்றவர்களால் செய்ய முடியாத ஒன்றை அடைய முடியும் என்று காட்ட முயற்சிக்கிறது. வேட்டையை விடவும் கழுகுகள் உலகை வேடிக்கை பார்க்கத்தான் அதிகம் விரும்புகின்றன. அதிலும் தன் அகன்ற சிறகை அடித்துக்கொண்டு யாரும் தொடவே முடியாத உயரத்தில் ஏறி நின்று உலகை காண்பதில் ஆனந்தம் கொள்கின்றன. அதில் ஏதோ ஒரு இன்பம் இருக்கிறது, ஏதோ ஒரு அலாதி இருக்கிறது போலும். அந்த கழுகின் ரெக்கைகள் அருணிற்குள்ளும் படவடப்பதை நான் அறிய துவங்கினேன். அதன் சிறகடிப்பு ஓசை என் முகத்தில் படுவதை நன்றாகவே உணர்ந்தேன். எனக்கு பயமாக இருந்தது. இந்த கழுகு அவனை திசை தவறி கூட்டிக் கொண்டு போய் அலைக்கழிக்கும் என்று பயந்தேன். ஆனாலும் தடுக்க வழியில்லாமல் பார்த்து கொண்டேதான் இருந்தேன். உண்மையில் அந்த கழுகுதான் அவனது பைக்கின் வடிவம் கொண்டு விட்டிருக்கிறது. ஒரு சமயங்களில் 1 வார காலம் அருண் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி போய்விடுவான். எங்கே போயிருக்கிறான் என்று கேட்டால் என் மனைவி ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிருப்பான் என்று சொல்வாள். பையன்களுக்காக பொய் சொல்வதை அம்மாக்கள் விரும்புகிறார்கள். அது ஒரு சதி. பையன்கள் வளர வளர வீட்டில் உள்ள அப்பா அம்மாவை பிரிக்க துவங்குகிறார்கள். அல்லது பிள்ளைகளின் பொருட்டு பெற்றவர்கள் சண்டையிட்டு மனக்கசப்பு கொண்டு விடுகிறார்கள். பெரும்பான்மை நாட்கள் அருண் நள்ளிரவுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்து வீட்டின் இரும்பு கதவை தள்ளி திறக்கும் ஓசையை கேட்டிருக்கிறேன். எங்கே போய்விட்டு வருகிறான் கேட்டு சண்டை வந்ததுதான் மிச்சம். எவ்வளவு முறை கேட்டாலும் பதில் சொல்லவும் மாட்டான். நேராக அவன் அறைக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு விடுவான். வீட்டில் இரவு சாப்பிடுவதும் இல்லை. நள்ளிரவுக்கு பின்பு வந்தாலும் அவன் பாட்டு கேட்க மறப்பதே இல்லை. அதுவும் சப்தமாகவே பாட்டு கேட்கிறான்.
வீட்டில் நானோ அவனது அம்மாவோ தங்கையோ இருப்பதை முழுமையாக மறந்துவிட்டவனைப் போலவே நடந்து கொள்கிறான். அருண், சத்தத்தை குறைச்சி வச்சுக்கோ என்று படுக்கையில் இருந்தபடியே அவன் அம்மா சொல்லுவாள். நான் சொன்னால் அதையும் கேட்க மாட்டான். ஆனால் அம்மா சொல்வதற்காக சப்தத்தை குறைக்காமல் கதவை மூடி வைத்துக் கொள்வான். அவனால் உரத்த சப்தமில்லாமல் பாடல்களை கேட்க முடியாது. அதுவும் அவனது பிரச்சனை இல்லை. எல்லா 11 வயது பையன்களும் இந்த விஷயத்தில் ஒன்று போலதான் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கும் பாடல்களில் ஒரு வரி கூட என்னை ஈர்ப்பதில்லை. ஒரே காட்டு கத்தல். எனக்கு கர்நாடக சங்கீதம் மற்றும் திரை இசை பாடல்களில் விருப்பம் உண்டு. படிக்கின்ற காலத்தில் ரெக்கார்ட் பிளேயரில் நிறைய கேட்டிருக்கிறேன். இப்போதும் கூட தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கருப்பு வெள்ளை பாடல்களை விடாமல் கேட்கிறேன். ஆனால் அருண் உலகில் கருப்பு வெள்ளைக்கு இடமே கிடையாது. அவன் 8ஆம் வகுப்பு படிக்கில் ஒரு நாள் டிவியில் பாசவலை என்ற பழைய படம் ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்தது. நான் மிக ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தேன். என் அருகில் வந்து, எப்படிப்பா இதெல்லாம் பார்க்குறீங்க என்று கேட்டான். நல்லா இருக்கு அருண், கொஞ்ச நேரம் பாரு என்றேன். அவன் என்னை முறைத்தபடியே, உங்களுக்கு டேஸ்டே இல்லைப்பா என்று சொல்லிவிட்டு சைக்கிளை எடுத்துக்கொண்டு போனவன் இரவு வரை வீடு திரும்பவே இல்லை. இப்போது அவ்வளவு நேரடியாக என்னிடம் பதில் சொல்வதில்லை. ஆனால் என்னை பற்றி அதே அபிப்பிராயத்தில் தான் இருக்கின்றான். அவன் கேட்கும் பாடல்களை விடவும் அந்த தலைவிரி கோலமான பாடல்களை எனக்கு பிடிப்பதே இல்லை. கருப்பன் வெள்ளை என்ற பேதமில்லாமல் அசிங்கமாக இருக்கிறார்கள். ஒருவன் கூட ஒழுங்கான உடை அணித்திருப்பதில்லை. அடர்ந்து வளர்ந்த தலைமயிர், கோரையான தாடி, வெளிரி போன உதடுகள், கையில் ஒரு கிதார் அல்லது கீபோர்டு, உடலுக்கு பொருத்தமில்லாத உடைகள், போதையில் கிறங்கி போன கண்கள். ஒருவேளை இப்படி இருப்பதால் தான் அவர்களின் பாடல்களை இந்த 10 வயது பையன்களுக்கு பிடிக்கிறதா? அதை பாடல் என்று சொல்வது கூட தவறு. கூச்சல், கட்டுப்பாடற்ற கூச்சல். அந்த கூச்சலின் உச்சத்தில் யாரோ யாரையோ கொல்வது போல் இருக்கிறது. அல்லது காதலின் துயரத்தை தாங்கி கொள்ளவே முடியாதது போல ஒரு பொய்யான பாவனையில் ஒருவனோ ஒருத்தியோ கதறி கதறி பாடுகிறாள். அதை கையில் ஒரு சிகரெட்டுடன் கேட்டு அருணும் சேர்ந்து கண்ணீர் வடிக்கிறான். ஏன் அருண் இப்படி இருக்கிறான் என்று எரிச்சலாக இருக்கிறது. ஆனால் அதை பற்றி பேசினால் எனக்கு ரசனை இல்லை என்பான். சில வேளைகளில் அவன் சொல்வது உண்மை என்றும் கூட தோன்றி இருக்கிறது. ஒரு நாள் அவன் அறையை கடந்து போகையில் கசிந்து வந்த ஒரு பெண் குரல், பாடலே இல்லாமல் உன்மத்தம் பிடித்தவள் போல ஒரே வார்த்தையை ஹம் பண்ணிக்கொண்டே இருந்ததை கேட்டேன். மொத்தமாக ஒரு நிமிஷம்தான் கேட்டிருப்பேன். ஆனால் தேள் கொட்டியது போல ஒரு கடுகடுப்பு உருவானது. அடுத்த நிமிஷத்தில் கடுமை உருமாறி எல்லையில்லா ஆனந்தமாகி அந்த ஹம்மிங்கை மனதிற்குள்ளாவே வைத்து கொண்டே இருந்தேன். பின்பு 4-5 நாட்களுக்கு அந்த ஹம்மிங் தான் என் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த பெண் எதற்காக இவ்வளவு துயரத்தோடு பாடுகிறாள்? அவளது அப்பா அம்மா யார்? அவர்கள் இவளை எப்படி பாட அனுமதிக்கிறார்கள்? தாடி வைத்த கஞ்சா போய்க்கும் இந்த இசை கலைஞர்களின் அப்பாக்களும் அவர்களுடன் என்னைப் போலவே சண்டை போட்டு கொண்டுதான் இருப்பார்களா? இந்த உலகில் காதலை தவிர வேறு எதற்காகவாவது பையன்கள் இப்படி உருகி உருகி கதறுவார்களா என்ன? அப்படி என்ன இருக்கிறது காதலில்? ஒரு பெண்ணின் தேவை என்பது உடற்பசியோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுதானே. அதற்கு எதற்கு இத்தனை பொய்ப்பூச்சுக்கள், பாவனைகள்? இந்த உலகில் காதலை பற்றி மிதமிஞ்சிய பொய்கள் நிரம்பி இருக்கின்றன. ஒவ்வொரு தலைமுறையும் அந்த பொய்களை வளர்த்தெடுப்பதில் தனது பெரும் பங்கை அளிக்கிறது. பெண்கள் எல்லாம் ஏதோ வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவர்கள் என்பது போல எதற்காக இவ்வளவு வியப்பு, பிரமிப்பு? இந்த பயல்களை ஒரு நாள் பிரசவ விடுதிக்குள் கொண்டு போய் விட்டு வந்தால் இந்த மொத்த மயக்கமும் தெளிந்து போய்விடும் என்று தோன்றுகிறது. நான் இப்படியெல்லாம் யோசிப்பதற்கு வயதாகி விட்டதுதான் காரணம் என்று என் மனைவியே சொல்கிறாள். எனக்கு மட்டும்தான் வயதாகிறதா என்ன? அவளுக்கும் வயதாகிறது. நான் குடியிருக்கும் இந்த நகருக்கு வயதாகிறது. நான் பேருந்தில் கடந்து போகிற கடலுக்கு வயதாகிறது. ஏன், தலைக்கு மேலே இருக்கிற சூரியனுக்கும் நிலாவிற்கும் கூடத்தான் வயதாகிறது. வயது அதிகமாக அதிகமாக நம்மை பற்றி முதுகுக்கு பின்னால் பலரும் கேலி செய்வது அதிகமாகிக் கொண்டேதான் போகிறது. உண்மையில் எனக்கு அப்படி ஒன்றும் வயதாகி விடவில்லை. 51 தான் நடக்கிறது. ஒரு நாள் பேப்பரில் படித்தேன், இத்தாலியில் ஓர் 50 வயது ஆள் திடீரென மலை ஏறுவதில் ஆர்வம் வந்து ஒவ்வொரு மலையாக ஏறி இறங்கி முடிவில் தனது 62வது வயதில் கிளிமஞ்சாரோ சிகரத்தில் ஏறிவிட்டான் என்று. நான் அந்த வகை ஆள் இல்லை. எனக்கு புதிதாக ஆசைகள் உருவாகுவதே இல்லை. இருக்கின்ற ஆசைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை உண்மையில் சலிப்பாகவே இருக்கிறது. வாழ்ந்து நான் அடைந்த சலிப்பை அருண் ஏன் 24 வயதில் அடைந்திருக்கிறான்? எப்படி ஒருவனால் மௌனமாக லேப்டாப் முன்பாக பல மணி நேரங்கள் இருக்க முடிகிறது? ஏன் அழுக்கவே மறுக்கிறது? எனக்கு அருணை நினைத்தால் பயமாக இருக்கிறது.
ஆனால் அவனது அம்மா அந்த பயத்திலிருந்து எளிதாக விடுபட்டு விட்டாள். பெண்களால் நெருக்கடியை எளிதாக சந்தித்து கடந்து போய்விட முடிகிறது. எப்படி? என்ன சூட்சுமம் அது? எனக்கு உறக்கம் வரவில்லை. விடுவதற்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கிறது. உலகின் இன்னொரு பகுதியில் இந்நேரம் விடிந்திருக்கும். யாரோ ஒரு பையன் வீட்டிலிருந்து பைக்கில் கிளம்பியிருப்பான். யாரோ ஒரு தகப்பன் அதை பற்றிய புகாரோடு வெறித்து பார்த்தபடியே நின்று கொண்டிருப்பான். அந்த தகப்பனை பற்றி நினைத்தால் எனக்கு தொண்டையில் வலி உண்டாகிறது. என்னால் இனிமேல் உறங்க முடியாது. விடியும் வரை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை. எதற்காக நான் படுக்கையில் கிடக்க வேண்டும்? இப்போதே எழுந்து சவரம் செய்து கொள்ளப் போகிறேன். எனக்கு வயதாகிறது என்கிறார்கள். ஆமாம், கண்ணாடி அப்படித்தான் காட்டுகிறது. முகத்திலும் முளைத்துள்ள நரைமயிர்கள் என்னை பரிகசிக்கின்றன. நான் ஒரு உண்மையை உங்களிடமிருந்து மறைக்கிறேன். நானும் இளைஞனாக இருந்தபோது இதே குற்றச்சாட்டுகளை சந்தித்திருக்கிறேன். நானும் பதில் பேசாமல் வீட்டை விட்டு போயிருக்கிறேன். இன்றும் அதை நான் நன்றாகவே உணர்ந்திருக்கிறேன். எனக்கு தோன்றுகிறது, 20 வயதில் பையன்கள் இலவம் பஞ்சை போல எடையற்று போய்விடுகிறார்கள். காற்றில் மிதந்து திரிவதுதான் சுவாவம் என்பது போல் இருக்கிறது அவர்களின் செயல்கள். யாருக்காகவும் எதற்காகவும் இல்லாத பறத்தல் அது. அப்படி இருப்பதுதான் இயல்பு என்பது போல அலைந்து திரிகிறார்கள். இலவம் மஞ்சு ஒருபோதும் பள்ளத்தாக்கை கண்டு பயப்படுவதில்லை. பாறைகளை கண்டு ஒதுங்கிக் கொள்வதும் இல்லை. அது மரத்திலிருந்து விடுபட்டு பறக்கிறது. அந்த விடுபடலை யாராலும் தடுக்கவே முடியாது. அதுதான் உண்மை. எனக்கு புரிகிறது. ஆனால் ஒரு தகப்பனாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் தகப்பனாகும் நாளில் இதை உணர்வீர்கள். நான் நிறைய குழம்பி போயிருக்கிறேன். எனது பயமும் குழப்பமும் முகமெங்கும் படிந்து போயிருக்கிறது. தண்ணீரை வைத்து கழுவிக்கொள்வதால் பயமும் குழப்பமும் போய்விடாது என்று எனக்கு தெரியும். ஆனால் என்னால் இதை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாதே. நன்றி, வணக்கம்.